என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்தே இன்று வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று முதல் மறை சாட்சியான புனித ஸ்தேவானுடைய விழாவை அன்னையாம் திருச்சபை கொண்டாடுகின்றது. கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வோர் துன்பங்களை சந்திக்க நேரிடும் என்பது வரலாறு கூறும் உண்மை. இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுதல் ஆகிய நிகழ்வுகளுக்கு பின் இயேசுவின் பெயரால் கூடி வாழ்ந்த சமூகம் சந்தித்த கொடுமைகள் பல. ஜூதர்கள் பலர் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டனர். இவ்வாறு இயேசுவை ஏற்றவர்கள் ஜூத சமய அமைப்புக்கு புறம்பாக்கப்பட்டார்கள். பிற இனத்தார் நடுவிலேயும் கிறிஸ்தவம் பரவலாயிற்று. ஆனால் அங்கேயும் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டனர். ஆக கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் தாங்கள் அனுபவித்த துன்பங்களின் நடுவே சான்று பகர அழைக்கப்பட்டனர். இச்சான்று அவர்களுடைய வாழ்வில் மட்டுமல்ல, சாவிலும் கூட வெளிப்பட்டது. இயேசுவே கடவுளுக்காக வாழ்ந்து கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதிலே நிலைத்து நின்று இறுதி வரை சான்று பகர்ந்தார். அதுபோலவே இயேசுவை பின் செல்வோரும் சான்று பகர அழைக்கப்படுகின்றனர். அதற்கு உன்னத எடுத்துக்காட்டாக விளங்குபவர் புனித ஸ்தேவான். இன்றைய உலகிலே சான்று பகர்தல் எதில் அடங்கியுள்ளது? ஒரு சிலர் கடவுள் தங்களுக்கு இன்னென்ன நோய் நோக்காடுகளிலிருந்து விடுதலை தந்தார், இனின்ன கவலைகளை போக்கினார் என்று பிறர் முன்னிலையில் வெளிப்படையாக அறிக்கையிடுவதை மட்டுமே சான்று பகர்தல் என புரிந்து கொள்வர். இது முற்றிலும் தவறு என்பதற்கு இல்லை. ஆனால் சான்று பகர்தல் என்பது இதையும் விட விரிந்தது, ஆழமானது. அதாவது கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டோர் தம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் கிறிஸ்துவின் மனநிலையை பிரதிபலிப்பதுதான் உண்மையான சான்று பகர்தலாகும். இது எவ்வாறு நிகழும் என்று சிலர் கேட்கலாம். நம் வாழ்க்கை நிகழ்வுகளை நாம் சந்திக்கின்ற விதத்திலே அவற்றை எதிர்கொண்டு உள்வாங்குகின்ற முறையில் நமது ஆழ்ந்த மனப்பான்புகள், சிந்தனை முறைகளும் வெளிப்படுவதுண்டு. கிறிஸ்துவின் உணர்வால் நிறைந்தவர்கள் கிறிஸ்துவையே தங்கள் வாழ்வின் ஊற்றாக கொள்வார்கள். அப்போது அவர்களும் கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்று உறுதியாக கூற இயலும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரை உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொன்னான நாள். நீர் பாலக வடிவிலே இந்த மண்ணிலே பிறந்த நாள். இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம். உம்முடைய குழந்தை உள்ளம் கொண்ட மனிதர்களாக எங்களுக்குள்ளே ஒரு உருமாற்றத்தை தாரும். எங்களை சூழ்ந்திருக்கிற தீமைகளை விரட்டிவிடும். நன்மைத்தனமுள்ள மனிதர்களாக நாம் வாழ கற்றுத்தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டியதை நீர் அறிவீர். குடும்பமாக வந்திருக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். உமது வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவா. உணவாக